சார்பாக வருகின்ற மே 5 வணிகர் தின மாநில மாநாடு 42வது மாநில மாநாடு வணிகர்களை பாதுகாக்கக்கூடிய மாநாடாக வாழ்வாரத்தை இழந்ததிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய மாநாடாக அந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டில் ஆய்வுக்கூட்டமான வேலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் ஞானவேல் தலைமையிலே 15,000 பேர் அந்த மாநாட்டில் பங்கேற்போம் என்பதை தீர்மானித்திருக்கிறோம். இந்த மாநாட்டுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் பல்வேறு கோரிக்கைகளை பிரகடன தீர்மானமாக எடுத்து வைக்க இருக்கிறோம். பல்வேறு வரி விதிப்பில் இருந்தும் கட்டிட வரி உயர்வு பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு அமைய இருக்கிறது. அதே போன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சோளத்திற்கு 1% ஜெஸ் வரியை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு தமிழ்நாடு வணிகசூழ பேரமைப்பு உள்ளபூர்வமான நன்றிதனையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறது. தொடர்ந்து தமிழ்நாடு வணிக சூழ பேரமைப்பு சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள், கார்ப்பரேட் கம்பெனிகள், ஆன்லைன் வர்த்தகம் இதிலிருந்து ஸ்மால் ட்ரேடர்ஸை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு ஒரு முழுமையான சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகசூழ பேரமைப்பு வலியுறுத்துகிறது. இந்த மாநில மாநாட்டில் மத்திய அமைச்சர்கள் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள், மரியாதைக்குரிய BS கோயல் அவர்களை அழைத்திருக்கிறோம். ஒரு வார காலத்தில் தேதியிட்டு தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மாநில மாநாடு GST வரி விதிப்பு, உணவு பாதுகாப்புத்துறை சட்டம், பல்வேறு சட்டப்படிகளில் இருந்து வணிகர்களை பாதுகாக்கக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு நடைபெறுகிறது. தமிழ்நாடு முழுவதும் லட்சம் வணிகர்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த மாநாடு என்பது ஒரு சாதாரண வணிகர் முதற்கொண்டு பெருமணிகர்